வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்ல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2016 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன வேட்டா அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துல 2 போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒருத்தங்க மஞ்சு வாரியர், இன்னொருத்தர் இந்திரஜித். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையுடைய மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமஸான நடிகை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில தான் காணாம போயிருப்பாங்க. ஸோ கிடைக்கிற தடயங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. இது எல்லாம் இந்த படத்துல வெறும் 10 நிமிஷத்துலேயே நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை அந்த குற்றவாளி சொல்றான். ஒரு கட்டத்துல இந்த கேஸை பத்தின சில இன்ஃபர்மேஷன் அவன் சொல்லும் போது அந்த 2 போலீஸ் ஆபீசரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் இவன் சொன்னா, கடைசியா அந்த காணாம போன பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நிறைய விதமான ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. பெருசாக போர் அடிக்கல. கிளைமேக்ஸ்லாம் யூகிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் எல்லாமே பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த மஞ்சு வாரியர், இந்திரஜித், குஞ்சாக்கா போகனுடைய ஆக்டிங் பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ்லயே இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவரு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அதாவது அடுத்த நாள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும். முன்னாடி நாளே அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வர்ற வழியில 2 பசங்க லேடி போலீஸ் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அந்த 2 பசங்களையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாக்அப்ல அடைச்சு வச்சிடறாரு. அப்பதான் அந்த 2 பசங்களும் மினிஸ்டருடைய பசங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே தெரிய வருது. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. மற்ற போலீஸும் ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா மொத்த போலீஸும் பயங்கரமா சாக்காயிடுறாங்க. ஏன்னா அங்க ஒரு கிரைம் சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன கிரைம் சம்பவம் அங்க நடந்துச்சு, கடைசியா இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து மொத்த போலீஸும் எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பற்றி நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இன்டெப்த்தாக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோவுடைய ஆக்டிங், இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எதெல்லாம் தேவையோ, அதாவது ட்விஸ்ட்டு, த்ரில்லிங்கு, சஸ்பென்ஸு, பரபரப்பு, ஆக்ஷன், இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது கைதி படம் பார்த்த மாதிரியே இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ்லயே இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில அடல்ட் சீன்ஸ், சில வயலன்ட் காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ குழந்தைங்களோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கருடன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு அவங்க வீட்டுக்கு போற வழியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு மர்ம நபர் அந்த பொண்ணை கடத்தி பக்கத்தில் புதுசாக கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருட்டா இருக்கு. அப்பப்பைக்கு தான் மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அந்த கட்டடத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி இந்த ஒரு சம்பவத்தை பார்த்துறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குற்றவாளி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கடைசியா அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணால குற்றவாளி யார் அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தது என்னமோ இந்த கட்டட தொழிலாளி மட்டும்தான். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நான் இப்போ சொன்னது எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். மெயினான ஸ்டோரியே வேற,
தரேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு சின்ன ஸ்டோரியை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர்த்துடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. போலீஸ்காரருடைய ஆக்டிங், ப்ரொஃபஸர் ஒருத்தர் வருவார், அவருடைய ஆக்டிங், கடைசியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அப்பாவாக நடிச்சிருக்க தலைவாசல் விஜயோடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். கோட் சீன்ஸ், அதாவது கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கோட் சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. தேவையில்லாத சீன்ஸோ சாங்ஸோ இந்த படத்தில் இருக்காது. நல்லா நீட்டாக பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ளே வந்துருவாங்க. ஸ்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் சில அடல்ட் காட்சிகள் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்க வேணால் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இல்லை. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரினா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து வேற ஊரில் ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு பொண்ணு மேலேனா ரொம்ப பாசம். எப்பயுமே லேப்டாப்பில் பொண்ணு கூட சேட் இல்லைனா வீடியோ கால் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்குவார். அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டெலாம் சேட் பண்ணிட்டு தூங்க போயிடுறாரு. அன்னைக்கு மிட் நைட் அவங்க பொண்ணுகிட்ட இருந்து 3 முறை வீடியோ கால் வருது. ஆனா ஹீரோவோ தூங்கிட்டு இருக்கிறதுனால அட்டன் பண்ணாம போயிடுறாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு பொண்ணுக்கு கால் பண்ணி பார்த்தா பொண்ணு போனை எடுக்கல. ஒருவேளை பியானோ கிளாஸுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பியானோ டீச்சருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களோ 6 மாசமா உங்க பொண்ணு இந்த கிளாஸுக்கே வரலன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா மாசம் மாசம் பியானோ கிளாஸுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பணமும் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தையெல்லாம் பொண்ணு என்ன பண்ணா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. சரி ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி ஸ்கூலுக்கு கேட்டா ஸ்கூலுக்கும் இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. ஸோ காணாம போன தன்னுடைய பொண்ணை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஃபுல்லாவே இந்த லேப்டாப்ல பேசிக்கிற மாதிரியே தான், அதாவது வீடியோ காலில் பேசிக்கிற மாதிரியே தான் மொத்த படமுமே ஓடும். அந்த லேப்டாப்லேயே தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் போகும். ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான். இந்த மாதிரியான படங்களை பார்க்க பிடிக்குன்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கேஸ் 30 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு பொண்ணை ரொம்ப மர்மமான முறையில் ஒருத்தர் கொலை செஞ்சிருப்பான். ஸோ அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே நான் லீனியர் டைப்பில் எடுத்திருக்காங்க. அதாவது ப்ரெசென்ட்ல ஒரு சீன் ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்த சீனே பாஸ்டில் நடந்த விஷயம் போகும். ஸோ இந்த மாதிரி தான் மொத்த படமுமே இருக்கும். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் தான் அந்த படத்தில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மற்ற 4 படங்களையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை போர் அடிச்சா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் தந்தி ஒன் சேனலில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சில அடல் காட்சிகள் இருக்க தான் செய்யுது. ஃபேமிலியோட பார்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.